ரொம்ப ஹீட்டு அது இது ஸ்ட்ரெயிட்டனிங் கலரிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்போ என் பழைய முடியெல்லாம் எங்கே போச்சுன்னு நான் வந்து இன்டேக் தண்ணி நல்லா குடிக்கிறது, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை நல்லா சாப்பிட்றது அண்ட் பாதாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம ஹேர் லாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி 1 எக் சாப்பிட்றது நல்லது. முருங்கைக்கீரை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? முருங்கைக்கீரை கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட ஒரு 3 டேட்ஸ், மற்றதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ண போட்டுருவாங்க அம்மா மொத்தமாக. அது மார்னிங் ஒரு டேண்ட்ரஃப் இப்பவுமே வந்து ஆயுர்வேதாவில் ஒரு விஷயம் இருக்குது, மாதுளப்பழம் வந்து டெய்லி 1 சாப்பிட்டா. நம்ம ஸ்கின்னை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. மெயினான ஒரு விஷயம் நம்மளோட முடி, தலைமுடி, ஓகேங்களா? ஏன்னா ஷூட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலுன்ற ஒரு விஷயத்தினால அவங்க ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, ஹீட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணும்போது முடி பயங்கர டேமேஜ் ஆகிடும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பேக் மாதிரி நான் போடுவேன் என்னோட முடிக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பேக் மாதிரிலாம் முடிக்கு இது வரைக்கும் போட்டதே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஹேராக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆரம்பித்து ரொம்ப ஹீட்டு அது இது ஸ்ட்ரெயிட்டனிங் கலரிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்போ என் பழைய முடியெல்லாம் எங்கே போச்சுன்னு நான் வந்து இப்போ புக்கெல்லாம் தேடி பார்த்து ஃபோட்டோலாம் தேடி பார்த்து இப்படிலாம் அப்படிதான் பார்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோ நல்ல ஹேர் இருந்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. இதை ஹேரை பொறுத்த வரைக்குமே அதே தான், இன்டேக் தண்ணி நல்லா குடிக்கிறது அண்ட் நம்ம அந்த கருவேப்பிலை, கீரை, முருங்கைக்கீரை நல்லா சாப்பிட்றது, இதெல்லாம் நல்லா வெளியே நம்ம பண்ணுறதை விட இதுதான் இன்டேக் தான் மெயின். அண்ட் பாதாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம ஹேர் லாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி 1 எக் சாப்பிட்றது நல்லது. இதை கண்டினியூவாக பண்ணாலே ஹேருக்கு ரொம்ப நல்லது. மற்றபடி நம்ம வெளியே என்னதான் பேக்கு சீரம் அதெல்லாம் சொன்னால் நான் இப்போ டாக்டர் மட்டும் காட்டி என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுனால இப்போ அவங்க கிட்ட போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் பேக்கெல்லாம் ஒரு பவுடர் ஃபார்மில் வர்றதுனால நம்ம ஸ்கேல்பில் அது நம்ம சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னா ஸோ அது சீக்கிரமாக நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. நம்மளா இருந்து யோசிச்சாலும் அதுதான் உண்மையாக தெரியும். ஸோ ஆயிலும் அதே தான். ரொம்ப நம்ம வெளியே போகிறவங்க, ரொம்ப டஸ்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்பில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஆயிலோட அந்த டஸ்ட்டெல்லாம். ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு நிறைய டேண்ட்ரஃப் ஆகி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எண்ணெயெல்லாம் கூட யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஆயிடுச்சு. கரெக்டாக ப்ராப்பராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாம்பு பண்ணுறது. சரி, வீக்லி எண்ணெய் வச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி மெயின் பண்ணணும். ஹேரை பொறுத்த வரைக்கும் இன்டேக் தான் மெயின். அதுவும் நான் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸில் இந்த மாதிரி, ஏன்னா ஜூஸ் ஏன் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணேன், வாயில் போட்டு மென்று அரைச்சலாம் தின்ன வேண்டாம். ஃப்ரூட்ஸ்னால் அதை மென்று, இந்த மாதுளப்பழம்லாம் அம்மா சொல்லுவாங்க சாப்பிட்டா ஹேருக்கு ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப் இப்பவுமே வந்து ஆயுர்வேதாவில் ஒரு விஷயம் இருக்குது, மாதுளப்பழம் வந்து டெய்லி 1 சாப்பிட்டா டேண்ட்ரஃப்ங்கிறது நம்மக்கிட்டே வராது அப்படின்னு. ஓகே. ஸோ மாதுளப்பழத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ டெய்லி ஒரு மாதுளப்பழம் சாப்பிட்றது டேண்ட்ரஃப் வராது அண்ட் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்டேக் நம்ம எது பெட்டரோ, ஜஸ்ட் சும்மா உட்காந்துருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் ஒரு பழம் சாப்பிட்லாம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ மெடிசனாக போகிறதெல்லாம் விட இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இல்லைனா ஒரு நெல்லிக்காவாக சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை அப்போ நினச்சிப்போம், ஐயோ நம்ம முடியெல்லாம் போது என்ன ஆகும், நம்ம ஸ்கின்னெல்லாம் எப்படியாவது கண்டிப்பாக சாப்பிட்டுதா, அது நமக்கே ஒரு கான்ஷியஸ் வந்துடும். கண்டினியூவாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு கான்ஷியஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கம்பல்சரி ஒரு டெய்லி ஒரு மாதுளப்பழம் எடுத்துக்கலாம். ஹேருக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, முருங்கைக்கீரை, ஆல்மண்ட்ஸு, மாதுளப்பழம் மெயினாக சொல்லியிருக்கீங்க. முருங்கைக்கீரை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? முருங்கைக்கீரை வந்து இன்னொரு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, அதுவும் என் அம்மா சொல்லி கொடுத்தது தான். எப்படின்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட ஒரு 3 டேட்ஸு, எல்லாமே டேட்ஸ் நம்ம நார்மலாக அப்படி எடுத்தோம், மற்றதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ண போட்டுருவாங்க அம்மா மொத்தமாக. அது நிறைய 1 டம்ளர் தண்ணி இருந்தால் அது ஆஃபாக ஆகிற வரைக்கும் அம்மா நல்லா கொதிக்க வச்சு, அப்போ அது அதோட இதெல்லாம் இல்லை இறங்கியிருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மார்னிங் ஒரு டீ மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது பெஸ்ட்டு ஃபார்முலா அயனுக்காக. ஸோ அவங்களுக்கு மாதுளப்பழம் அயன், இது பேரிச்சப்பழம் அயன் தான், கருவேப்பிலை அயன் தான், முருங்கைக்கீரை அயன் தான். ஸோ எல்லாமே கிடைக்கும் போது இதில் எல்லாம் இருக்குது. மார்னிங் க்ரீன் டீயில் நிறைய பேர் குடிக்கிற மாதிரி இதையும் வந்து வீக்லி ஒரு 3 டேஸ் பண்ணால் பெஸ்ட் டீயாகவும் இருக்கும். ஸோ இதை மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ணலன்னா டேண்ட்ரஃப் பிரச்சனைங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டேண்ட்ரஃப்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக பண்ணலாம் வராமல் இருக்கணும்? கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணலாம். சப்போஸ் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா டெய்லி வாஷ் பண்ணுறது, டெய்லி யூஸ் ஷாம்பூஸ் நிறைய இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாமல் பேரபன் ஃப்ரீயில் இருக்குது, உங்களுக்கு அமோனியா ஃப்ரீயில், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே இல்லாத மாதிரி ஷாம்பூஸ்
நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் நானும் டெய்லி வாஷ் பண்ணுற மாதிரி நிலமை தான். ஏன்னா இன்றைக்கி போனால் ஸ்ப்ரே போட்டிருப்பாங்க, அதே ஸ்ப்ரே ஓடத்த முடியாது. சம்டைம் நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஷூட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கெலாம் குளிச்சுட்டு படுப்பேன். ஏன்னா மார்னிங் வரைக்கும் அது ஸ்ட்ரே ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுனால அப்போயெல்லாம் குளிச்சுட்டு படுப்பேன். அதே ரிஸ்க் தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை டெய்லி குளிக்கிறதுனால அந்த சைனஸ் ப்ராப்ளம் வர்றது, ஹெட்ஏக் வர்றது இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து நம்ம மைல்டாக வந்து கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணி நல்லா காய வைக்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரையர் இல்லாமல் நம்ம ஃபேன் காற்றுலேயே நம்மளோட ஹேர் காயறது ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி வாஷுங்கிறது டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஆயில் அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் மெயினாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட எல்லா கொஷின்ஸும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட எனக்கு எல்லாம் பதிலும் கொடுத்தீங்க. அண்ட் உங்கள் டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மை ஷோ. தேங்க்யூ ஸோ Thank மச். you. திருஷ்யம் 2 பண்ணும்போது போலீஸ் கேரக்டருக்கு திடீர்னு ஒல்லியாக சொல்லிட்டாங்க. அப்போ நினச்சேன் நான் இவ்வளோ குண்டாக இருக்கு எப்படி திடீர்னு போலீஸ்க்காக ஒல்லியாக முடியும். பட் வித்தின்